பேக் பெயின் இருக்குங்களா? இப்போ மோனிஷா பிசியோதெரபிஸ்ட மாடலாக வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல பெயின் இருக்கிறது, அந்த பெயின் பட்ஸில் காலில் எல்லாம் ரேடியேட் ஆகிறது, இந்த இடம் பூரா காலையில் எந்திரிக்கிறப்ப வலிக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் இன்னைக்கு நான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு நேராக நின்று சொல்லித்தரேன். இந்த மாதிரி ரெண்டு கையும் பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச் பண்ணி ஹிப்பை முன்னாடி கொண்டு வந்துடணும். நெக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ரொம்ப இப்படி போனால் நெக் பெயின் வரும். இந்த மாதிரி பண்ணுறது. இதே ஸ்ட்ரெச்சை பின்னாடி திரும்பி நின்று சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ். இப்போ சைடில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எஸ் பென் மாதிரி பின்னாடி வரணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த உங்களுக்கு இருக்கிற லம்போசேக்கல் ஏரியாவில் இருக்கிற மசில் ஸ்பேசமோ அது மேலே இருக்க ஸ்ட்ரெயினோ குறைஞ்சி உங்களுக்கு ரிலாக்ஸ் வரும், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் அந்த போஸ்டரில் இருக்கிற கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி நிற்கிறப்போ நடக்கிறப்போ இது மாதிரி ஸ்டூப்பிங் போஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் போஸ்டர் எப்போவுமே மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஈவன் தோ உங்களுக்கு தொப்பை இருக்குனாலும் தொப்பைக்காக நம்மளே அறியாமல் இப்படி போயிடுவோம். ஒன்று தொப்பை இருக்கிறத ஃப்ளாட் அப்டாமன் ஆக்க பாருங்கள், இல்லைன்னா நடக்கிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடக்க பாருங்கள். அது இருந்தால் இருந்துட்டு போகுதுங்கிற மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடக்க பாருங்கள். இப்போ இன்னொரு போஸ்டர் டிஃபிகல்ட்டியை நான் சொல்லித்தரேன். மோனிஷா பிசியோதெரபிஸ்ட் பாருங்க, ரைட்டில் இறங்கி லெஃப்டில் ஏறி இருக்கு. இது இவங்களோட ரியல் போஸ்டர். இப்போ நம்மளுக்காக வைக்கல, அதை இப்போ கரெக்ஷன் பண்ண போகிறோம். இப்படி நேராக நில்லுங்க மோனிஷா, நேராக நில்லுங்க. நேராகவும் இந்த முடி எடுத்து பின்னாடி இந்த இடத்துல இறங்கி இந்த இடத்துல ஏறி இருக்கு. இதை எப்படி கரெக்ஷன் பண்ணோன்னா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இதை இறக்குங்க, இதை கொஞ்சம் ஏற்றுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி இறங்கியிருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டு, இப்படி இறங்கியிருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் மாற்றணும். அதை இறக்கி இது மாதிரி சில நாட்களுக்கு அவங்க அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி தான் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இது அநேகமாக அக்கர்ட் போஸ்டராக இருக்கும். அக்கர்ட்னா இப்படி உட்காந்து ஸ்கூல் பேக் போட்டு அப்படி பழக்கமாயிருக்கும். அந்த அக்கர்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிங்கன்னா போஸ்டர் கரெக்ஷன் ஆகி பெயின்லாம் குறையும், பெர்மனண்ட்டாக குறையும். இது மாதிரி போஸ்டரை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி போஸ்டர் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான சில எக்ஸசைஸு இப்போ மோனிஷா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, நெக்குக்கான எக்ஸசைஸ் 1-2 எக்ஸசைஸ். ஸோ உங்களுக்கு போஸ்டர் ரொம்ப ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது, இல்லை ஸ்டூப்டு போஸ்டர் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 2 கையும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ணாடியை பார்த்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஒரு கை மேலே இன்னொரு கை வச்சுட்டு கரெக்டாக இப்படி 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 ரிப்பிட்டேஷன் பண்ணும். கையை ரொம்ப கீழே இந்த சைட் கொஞ்சம் மேலே அப்படி கொண்டு போகக்கூடாது, ஷோல்டர் லெவலுக்கு இப்படி கொண்டு போகணும். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஷோல்டர் இருக்கிற பெயின் ப்ளஸ் உங்களோட போஸ்டர் இதெல்லாமே கரெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.